எழுச்சி. ஞானவாழ்கேந்துமையர் நாதப்பறை அறைமின் மானமாயேருமையர் மதிவெண் குடைகவீமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படைவாராமே. சிவபெருமான் தன் அடியாரை காக்க ஞானவாள் ஏந்தி நிற்கின்றார். ஆதலால் அடியவர்களே, நீவிர் அவருடைய திருநாமங்களை பலரும் அறிய பறைசாற்றுவது போல ஓதுங்கள். அவன் பெருமைக்கு உரிய பெரிய காளையையே தன் ஊர்தியாக கொண்டுள்ளார். முழு வெண்ணிலவு போன்ற அறிவினை குடையாக கொள்ளுங்கள். அடியவர் எல்லோரும் நன்மையை தரும் திருநீற்றுக் கவசம் உடம்பெங்கும் அணியுங்கள். அஞ்ஞானத்திற்கு காரணமாகிய மாயை நம் எதிர்வாராதவாறு வானவெளியில் ஊர்வோம், புறப்படுங்கள். தொண்டர்கள் தூசி செல்லீர், பத்தர்கள் சூழப் போகீர், ஒன்திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள், தின்திரள் சித்தர்களே கடைக்கூழை செல்வின்கள், அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவராமே. அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவராமே. சிவனடியார்களே, தூசிப்படை என்னும் முன்னணிப்படையாக நீவிர் செல்வீராக. பக்தி செய்யும் பழ அடியார்களே, சிவபிரானை சூழ்ந்து செல்வீராக. அறிவு ஒளியும் உடல் வன்மையும் கொண்ட யோகியரே, அணிவகுத்து முன்னோக்கிச் செல்லுங்கள். மனத்திற்பமும் ஆற்றலும் கொண்ட சித்தர்களே, கூழைப்படையினராக பின்னே அணிவகுத்துச் செல்லுங்கள். பரம்பொருளின் பேரருளால் நாம் மனத்தில் சஞ்சலத்தை உண்டாக்கும் மாயையையும் அதன் கட்டளைப்படி காரியப்படும் பிற அஞ்ஞானங்களும் நம்மை தடை செய்ய இயலாதவாறு அண்டர்கள் நாடு எனப்படும் சிதாகாச பெருவழியை நாம் அடைந்து அங்கு ஞான பிழம்பாக எங்கும் பறந்து விளங்கும் பரமனின் காட்சியைக் கண்டு பேரானந்தம் உருவோம்.